நாம நினைக்கிறோம் நபிகள் நாயகத்தை வரம்பு மீறி வானலாவி அளவிலே புகழ்ந்தால் அல்லாஹ்வின் தூதரின் நேசத்தை பெறலாம்னு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னாங்களா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் சில நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நபியை பார்த்து சொல்றாங்க, யா முஹம்மத் சையதனா, முஹம்மதே எங்கள் தலைவா, வபன சையதினா தலைவனின் மகனே, கைரனா எங்களின் நல்லவரே, வபன கைரினா எங்களின் நல்லவரின் மகனே. இப்படி ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் தொடங்குது, ரொம்பலாம் ஆரம்பிக்கல. இவங்கள மாதிரி கல்வி கடலே, பெரும் பொக்கிசமே, வானத்தை படைத்தவரே, பூமிக்கு உண்டானவரே, வானம் பூமி எல்லாம் உங்கள் காலுக்கு அடக்கம் கையுக்கு அடக்கம், இப்படி எல்லாம் போகல. தலைவான் நாங்க, தலைவனின் மகனே நாங்க, நல்லவரே நாங்க, நல்லவரின் மகனே நாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கேயே நிறுத்துறாங்க. எப்படி பேசுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அலைக்கும் பி தக்வாக்கும், அல்லாஹ்வை பயந்துக்குங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா யஸ்தஹி அன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை திசை திருப்பிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன முஹம்மத் இப்னு அப்துல்லா, நான் யார்? அப்துல்லாவின் மகன் முஹம்மத். அதன தலைவா, தலைவனின் மகனே, நல்லவரே, நல்லவரின் மகனே, நான் அப்துல்லாவின் மகன் முஹம்மத். வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவுதான்.